வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோல்டு பக்ஸ்ல வந்து மெம்பர்ஷிப் ஆகி கிட்டத்தட்ட 8 மாசம் ஆகுது. 8 மாசத்துல கிட்டத்தட்ட ஒரு 3000 மெம்பர்ஸுக்கு மேல என்னுடைய டவுன்லைன்ல கோல்டு பக்ஸ்ல வந்திருக்காங்க. இப்ப நம்ம நெட்வொர்க்ல ஜெயிக்கணும் அப்படின்னா சார் நாம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அஹ் ஒவ்வொருத்தரோட வெற்றி தோல்விக்கு யார் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க தான் சார் காரணம். ஒரு உதாரணத்துக்கு இன்னைக்கு நான் இந்த நெட்வொர்க்ல வந்து நான் இந்த அளவுக்கு ஓரளவுக்கு வளர்ந்துருக்கேன் அப்படின்னா, கடந்த சார் சொன்ன மாதிரி வந்து 4 வீடு கிடையாது எனக்கு. ஆக்சுவலா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில டைம்ல எனக்கு என்கிட்ட இருக்கு இங்க எல்லா வீடே எனக்கு ஞாபகம் இருக்காது. எத்தனை வீடு நம்மகிட்ட இருக்கு அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட ஒரு 18 வீடு வந்து நான் வந்து பண்ணியிருக்கேன். ஆனா வந்து நான் பண்ணதெல்லாம் ஒரு சேஃபான பிஸ்னஸ் தான். நான் இன்கம் எடுத்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா சேஃபான பிஸ்னஸ்லாம் வந்து நான் வந்து இடம் வாங்கினதும் சரி, வீடு கட்டுறதும் சரி, சேஃபான பிஸ்னஸ் தான் நான் பண்ணேன். என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒவ்வொருத்தரோட வெற்றி தோல்விக்கு காரணம் யார் அப்படின்னா, அதுக்கு பொறுப்பு வந்து அவங்களே தான். வேற யாருமே கிடையாது. இப்போ நான் வந்து டெவலப் ஆகிறேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் தான். கோல்டு பக்ஸ்ல நல்லா பிஸ்னஸ் கொடுக்கும்போது அதுக்கும் நான் தான் காரணம். பிஸ்னஸ் கொடுக்கலன்னா ஸ்லோவா பிஸ்னஸ் நான் கொடுக்குறேன் அப்படின்னா அதுக்கு பொறுப்பு காரணம் நான் தான். நம்மளுடைய அந்த ஆர்வம் தான் அந்த ஒருத்தர் வந்து ஜெயிக்க வைக்குது. ஸோ அது மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மற்றவங்களை காரணம் சொல்றதை விட அது சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லை, இது சரின்னு சொல்றதை விட ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா இன்வால்மெண்ட்டோட பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அது எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் வந்து ஜெயிக்க முடியும். ஸோ அது மாதிரி தான் வந்து நம்ம கோல்டு பக்ஸ் பிளானும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் கம்பெனியோட ஃபர்ஸ்ட் ஐடி நான் ஐடி கிடையாது. எனக்கு மேலே வந்து என் அப்ளைன்ஸ் இருக்காங்க. எனக்கு மேலே ஐடி இருக்காங்க. நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எந்த ஒரு பிஸ்னஸ் எடுத்தாலும் ஆரம்பத்திலே வந்து பிளான் பண்ணிடுவேன். அதில் பிளான் பண்ண அப்படின்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் வந்து டிஎல்சின்ற ஒரு கம்பெனி வந்து பண்ணேன். டிஎல்சின்றது பார்த்தீங்கன்னா வந்து 2007, 8, 9, 10, 11 டைமில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 வருஷம் பண்ணதில் அதில் வந்து நான் வந்து கிரவுண்ட் டைரக்டர் அச்சீவர். கிரவுண்ட் டைரக்டர்ன்றது அதான் ஃபர்ஸ்ட் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் எனக்கு. நான் அந்த பிஸ்னஸில் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய அப்ளைன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன ரெஃபர் பண்ணி விட்டவர் ஒருத்தர் ரவின்னு சொல்லி ஒருத்தர். அவர் சென்னைக்கார் தான். அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்னை ரெஃபர் பண்ணி விட்டதோட சார் தான். அது நான் என்ன பண்ணேன்னா வந்து பிளான் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு பிஸ்னஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அதில் டூர் அச்சீவர், கார் அச்சீவர், பென்ஷன் அச்சீவர், டைரக்டர் அடுத்து கிரவுண்ட் டைரக்டர் அச்சீவர். இப்போ நான் என்ன பண்ணேன்னா வந்து கிரவுண்ட் டைரக்டர் அச்சீவர் வரைக்கும் ஆகிட்டேன். கிரவுண்ட் டைரக்டர் அச்சீவர் ஆகி நான் சொல்கிறது 2007 சொல்கிறேன். ஒரு மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா இன்கம் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் என்ன நான் ரெஃபர் பண்ணார் பார்த்தீங்களா, அவர் வந்து ஒரு டூர் அச்சீவர் கூட கிடையாது. ஒரு டூர் அச்சீவர் கூட அவரால் வந்து வர முடியல. ஏன்னா என் அப்ளைனுக்கு போய் நான் சர்வீஸ் கொடுக்க முடியாது டவுன்லைன். நான் என்ன பண்ணேன், என்னுடைய லெஃப்ட் ரைட் டீம் மட்டும் பார்த்துக்கிட்டேன். அப்போ என்னுடைய லெஃப்ட் டீமும் ரைட் டீமை பார்த்துக்கிட்டு நான் மட்டும் வந்து எதையும் பார்க்க மாட்டேன். டெய்லி காலைல ஆச்சுன்னா ஃபீல்டு ஒர்க் தான். காலைல கிளம்பிடுவேன். காலைல போனால் எப்போ வீட்டுக்கு வந்து சேருன்னு தெரியாது, எங்கே இருக்குதுன்னு தெரியாது. ஸோ அது மாதிரி டெய்லியும் வந்து 1 to 1 பிளானை பேசுவேன். அப்படி 1 to 1 பிளானை பேசி என்ன பண்ணால் அந்த கம்பெனியோட டூர் அச்சீவர், கார் அச்சீவர், பென்ஷன் அச்சீவர், டைரக்டர் அச்சீவர் ஆகிட்டு கிரவுண்ட் டைரக்டர் அச்சீவர் ஆகிட்டேன். சென்னையில் ஃபஸ்ட்டு வந்து கிரவுண்ட் டைரக்டர் அச்சீவர் நான் தான். கிட்டத்தட்ட வந்து அந்த பிஸ்னஸ்மே அப்பயே வந்து ஒரு 2 காரு வந்து நான் அச்சீவ் பண்ணேன். எல்லாமே எனக்கு கீழே ஒரு 120 பேர் வந்து அந்த பிஸ்னஸ் மூலிமா என்னுடைய டவுன்லைனுக்கு நான் கார் வாங்கி கொடுத்தேன். அந்த கார் வாங்கி கொடுக்கும்போது நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, என்னுடைய டீமில் வந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா பசங்க தான் அதிகமாக இருப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு மோட்டிவேஷனுக்காக நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, என்னுடைய டவுன்லைனில் யாருக்காவது ஒருத்தர் வந்து மேரேஜ் நடந்தது அப்படின்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு நிறைய ஊரில் நாங்கள் வந்து ஃபங்க்ஷன் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஒரு சிஎம் வந்தால் கூட அந்த மாதிரி ஒரு பந்தாவாக நாங்கள் வந்து அதை விட பயங்கரமாக இருக்கும். எப்படி சொல்ல வரோம் அப்படின்னா, ஒருத்தர் கார் அச்சீவர் பண்ணுறாரு அப்படின்னா, ஒருத்தர் மேரேஜ் பண்ணுறாரு அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, என் டீமில் வந்து எத்தனை பேர் கார் அச்சீவரோ அத்தனை பேர் அந்த கார் அச்சீவர் கம்பல்சரி வந்துடணும். அப்போ ஒரு உதாரணத்துக்கு கும்பகோணத்தில் ஒருத்தர் கல்யாணம் நடக்குதுன்னா அந்த இடத்துல 120 கார் அச்சீவர் வரும்போது அந்த டீமில் 120 கார் அச்சீவர் என்ன பண்ணுவோம்னா வந்து ஒரு மாப்பிள்ளையை வண்டியில் உட்கார வச்சு ரோட்டில் ஷோ பண்ணுவோம். அப்போ 120 கார் வந்து ஒரு ஏரியாவில் போகிறோன்னா அவங்க என்ன நினைப்பாங்க, கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 4-5 கிலோமீட்டருக்கு அந்த கார் இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து நம்ம நெட்வொர்க்கில் வந்து அதெல்லாம் நாங்கள் ஒர்க் பண்ணி அந்த காரை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஷோ பண்ணி ஒரு பெரிய பிஸ்னஸ் எடுத்தோம். அப்போ என்ன ஆகும்னா எல்லார்கிட்டையும் நான் அப்பயே நாங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, ஒவ்வொருத்தரோட வெற்றி தோல்வி காரணம் அது அவங்களுக்கு மட்டும்தான். அவங்க முடிவு எடுக்கிறது தான்.
வந்து தெளிவான ஒரு முடிவு எடுத்து தெளிவாக இன்வால்மெண்ட்டோட பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஜெயிக்க முடியும். ஸோ அது மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிளானை வந்து நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம். கோல்டு பக்ஸை பொறுத்தளவுக்கு நமக்கு வந்து மெயினாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, கோல்டு பக்ஸில் கம்பெனி வந்து நமக்கு தெளிவா இருக்குது. எம்டி வந்து தெளிவா இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு 2007ல இருந்து நான் இன்னைய டேட் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 7 கம்பெனி பண்ணேன். ஆனா நான் பண்ண கம்பெனி எல்லாமே வந்து எனக்கு வந்து எல்லாமே சக்சஸ் தான். எல்லா எடுத்த கம்பெனி எல்லாமே வந்து நான் எல்லா எதுல எடுத்தாலும் 50,00,000 1,00,00,000 அது மாரி தான் வந்து இன்கம் எடுத்தேன். அந்த எடுத்த எல்லா கம்பெனிய விட இன்னைக்கு பெஸ்ட் கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கோல்டு பக்ஸ் சொல்லலாம். ஏன்னா, இன்னைக்கு வந்து பார்த்தீங்க என்ன என்ன ஏன் ரீசன் அப்படின்னா, நாங்க அப்ப டிஎல்சி கம்பெனி பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா, ஒரு ஒரு ரூ. 10,000 பிசினஸ் லெஃப்ட் குடுக்கணும், ரூ. 10,000 ரைட்டுக்கு குடுக்கணும் அப்படின்னா தான் எனக்கு 10% ரூ. 1,000 குடுப்பாங்க. இந்த ரூ. 1,000 சம்பாதிக்கிறதுக்கு நாங்க ரூ. 20,000 பிசினஸ் குடுக்கணும். இதே இப்ப நம்ம இந்த கோல்டு பக்ஸ்ல நான் ரூ. 20,000 பிசினஸ் எடுத்தேன்னா, டைரக்ட் ரெஃபரல் மட்டுமே எனக்கு ரூ. 6,000 கிடைக்கும். ஸோ இந்த ரூ. 6,000 இல்லாம இந்த லெவல் இன்கம்லாம் சேர்த்தனா கிட்டத்தட்ட அந்த ரூ. 20,000 கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு 50%க்கு மேல நம்ம கோல்டு பக்ஸ்ல எடுக்க முடியும். இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு 50% வந்து எடுக்கலாம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அத விட எனக்கு 10 மடங்கு இன்கம் பண்றது இங்க வந்து அதிகமா இருக்கு. அங்கலாம் எனக்கு அப்ளை பண்ணும்போது 15 நாளைக்கு ஒரு முறை பேமெண்ட் குடுப்பாங்க. 15 நாளைக்கு ஒரு முறை பேமெண்ட் கிடைக்கும். இங்க வந்து நமக்கு வந்து கோல்டு பக்ஸ்ல பார்த்தீங்க அப்டின்னா வந்து இன்ஸ்டன்ட்டா பே அவுட். என்ன ஐடி போட்டாலும் அதுக்குள்ள இன்கம் வந்து வித்தின் செகண்ட்ல வந்து நமக்கு பேமெண்ட்டா வருது. அப்ப நான் இந்த கோல்டு பக்ஸ்ல உள்ள வரும்போதே என்ன பிளான் பண்ணேன்னா, சரி நாம வந்து இதுல வந்து கண்டிப்பா வந்து பிளான் நல்லா இருக்கு. தெளிவா இதுல பெரிய அளவுல இன்கம் எடுக்கலான்றது ஒரு பெரிய ஒரு ரூ. 5,00,000 கையில வச்சுக்கிட்டே என்ன பண்ணேன்னா, ஒரு 2,500 ஸ்லாட் வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆரம்ப டே வந்து ஒரு கிட்டத்தட்ட 250 தான் பண்ணேன். அடுத்து ஒரு 1 வீக்ல என்ன பண்ணிட்டேன், உடனே வந்து 250 அடிச்சேன், 500 ஸ்லாட்ட பை பண்ணேன். அதுக்கடுத்து 1000 ஸ்லாட்ட பை பண்ணேன். அதுக்கப்புறம் 2,500 ஸ்லாட்ட பை பண்ணிட்டேன். அப்ப 2,500 ஸ்லாட் பை பண்ணது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்னும் அடுத்தது நான் பண்ண வேண்டியது $5,000 $10,000 மட்டும் தான் நான் வந்து கோல்டு பக்ஸ்ல பை பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ அப்போ வந்து நான் என்ன பண்றேன்னா வந்து 2,500 வரைக்கும் பை பண்ணேன். ஸோ அது மாரி எனக்கு கீழ என்ன வந்தவங்க எல்லாமே என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து 2,500 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 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 10 ஐடிக்கு மேல வந்து பண்ணி 10, 12 ஐடிக்கு மேல பண்ணியிருக்காங்க. ஸோ அதுல வந்து கிட்டத்தட்ட $1,250 எனக்கு வந்து நெறைய ஐடி மூலியமா எனக்கு இன்கம் வந்தது. இப்ப என்ன ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணேன். ஒரு 1000 வந்து ஸ்லாட்ட வந்து அப்கிரேட் பண்ணுங்க. ஏன்னா இது இந்த கம்பெனி தான் நம்ம பண்ண போறோம் முடிவு பண்ணிட்டோம். அப்ப நம்ப வந்து அதிகமான ஸ்லாட்ட வாங்கியிருந்தா தான் நம்ம டவுன்லைன் கிட்ட போய் நம்மளோட ஐடியா ஓப்பன் பண்ணி பாருங்க. நான் கோல்டு பக்ஸ்ல ஜாயின் பண்ணேன். நான் இவ்வளோ இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு இவ்வளோ இன்கம் வந்திருக்குன்றது நான் எப்ப போனாலும் எந்த கான்செப்ட்ல பண்ணணும். முதல் விஷயம் என்னோட பேமெண்ட்ட ஓப்பன் பண்ணி காமிப்பேன். என்னோட மெயின் வந்து என்னுடைய எல்லா கம்பெனி போனது சக்சஸ் ஆனதுக்கு மெயின் காரணம் என்ன அப்டின்னா வந்து என்னோட பேமெண்ட் தான் வந்து எனக்கு அங்க பேசும். நாங்க ஃபர்ஸ்ட் நான் இந்த கம்பெனி கிடையாது. எல்லா கம்பெனியுமே நான் என்ன பண்ணுவேன் அப்டின்னா டிஎல்சிலாம் பண்ணும்போது எங்களுக்கு செக் தான் வரும். 15 டேஸ் ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து செக் வரும். அந்த செக் மட்டும் பார்த்தீங்க அப்டின்னா, நான் ஒரே ஒரு பேப்பர் வச்சிருக்க மாட்டேன். அப்பவே நான் என்ன பண்ணுவேன்னா, கிட்டத்தட்ட 4 ஐடிக்கு வந்து பேமெண்ட் வாங்குவோம். 4 ஐடிக்கு ஒரு ஐடிக்கு வந்து ஒரு ஒரு 15 டேஸ் ஒன் டைம் 50,000. அப்ப 4 ஐடிக்கு அப்பலாம் வந்து கம்பல்சரி 3 ஐடிக்கு எனக்கு சீலிங் வரும். சீலிங்ன்றது ரூ. 1,50,000 வந்து ஒரு 15 டேஸ் ஒன்ஸ். அப்ப 4 ஐடிக்கு பேமெண்ட் வரும். ஒரு 15 நாளைக்கு ஒரு முறை 4 பேப்பர் வரும். மாசத்துக்கு அப்டின்னா, ஒரு இது மாரி 8 பேப்பர்ன்றது ஒரு ஒரு 7 வருஷம் வந்து சாரி ஒரு 5, 6 வருஷம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு 500, 600 பேப்பர். நான் என்ன பண்ணுவேன்னா, பிளான ஃபுல்லா எடுத்துட்டு, கடைசியா அந்த என்னோட இது பேக்க ஓப்பன் பண்ணி அந்த கட்ட தூக்கி போடுவேன். அந்த கட்ட தூக்கி போட்டு பார்த்தீங்க அப்டின்னா, கிட்டத்தட்ட ஒரு 6 ஐடிக்கு ஹைட் இருக்கும் அந்த கட்டு. அந்த பே அவுட் அந்த ஸ்டேட்மெண்ட்ட பார்க்கும்போது அவங்களுடைய மைண்ட் செட்டு, சார் நீங்க வச்சுக்கிட்டு இத ஒரு 10 நிமிஷம் எடுத்து உங்க மொபைல் எடுத்து கால்குலேஷன் பண்ணுங்க. எனக்கு எவ்வளோ பே அவுட் வந்திருக்கு பாருங்க. அப்பவே பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ₹1,00,00,000 மேல கிராஸ் பண்ண வச்சிருந்த அந்த கட்டு, இன்னி வரைக்கும் அந்த கட்டு எங்க வீட்ல இருக்கு. எதுக்கு இத நான் சொல்ல வரேன் அப்டின்னா, அப்ப நான் வந்து பிசினஸ் சக்சஸ் பண்ணதுக்கு காரணமே வந்து யாரையும் நம்பல. என்ன நம்புவேன். என் ஃபோர்டு ஃபியஸ்டா கார் எடுத்துட்டு போவேன். அப்ப இன்னொன்னும் பண்ணேன். அப்ப அந்த டிஎல்சின்ற கம்பெனி பண்ணும்போது எங்களுக்கு என்ன ஆச்சு அப்டின்னா, ஒரு 84 பாலிசி வந்து லெஃப்ட் ரைட் மேட்ச் பண்ணா மட்டும் தான் வந்து எங்களுக்கு வந்து ₹21,000 கார் ஃபண்ட் கிடைக்கும். அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கம்பெனில வந்த மாசம் மாசம் இது புக் வரும். அந்த புக்ல வந்து எத்தன பேர் கார் அச்சீவ் பண்ணியிருக்காங்க, என்னென்ன கார் வாங்கியிருக்காங்கன்னு ஃபோட்டோ வரும். அப்ப அந்த ஃபோட்டோ வரும்போது என்ன பண்ணாங்கன்னா, எல்லாருமே வந்து இண்டிகா கார் தான் வருவாங்க. ₹3,00,000 கார். ஏன்னா கம்மி ரேட்டு. ஒருவேளை நாளைக்கு பிசினஸ் குடுக்க முடியலன்னா நமக்கு வந்து அந்த கார் ஃபண்ட் கம்மியா வரும். இஎம்ஐ கட்ட முடியாதுன்றதுக்காக என்ன பண்ணுவோம், எல்லாமே சின்ன கார் தான் வாங்குவேங்க. அப்பவே நான் என்ன பண்ணேன், எனக்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 25 வயசு இருக்கும் அப்ப. நான் என்ன பண்ணேன், கம்பெனில போயிட்டு டைரக்ட்டா நான் வந்து இல்ல சார் நான் ₹10,00,000 கார் தான் வாங்குவோம் அப்டின்னேன். இல்ல சார் தம்பி உன்னால பண்ண முடியாதுன்னு உங்க கம்பெனில.
சார். இப்போ ஏன்னா நீங்க 10 லட்சம் கார் வாங்கினா நாளைக்கு ஒரு நாள் பிசினஸ் கொடுக்க முடியலன்னா 84 பாலிசி மேட்ச் பண்ண முடியல 21,000 கார் ஃபண்ட் வராதுன்னு சார். நான் கண்டிப்பா நான் வந்து என்னால கொடுக்க முடியும், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது அப்படின்ட்டு என்ன பண்ணுவோம்னா, அப்பயே வந்து ஃபோர்டு ஃபியஸ்டா கார் வந்து வாங்கினேன். ஃபர்ஸ்ட் இந்த சென்னையில வந்து பாத்தீங்கன்னா எல்லா லீடர்ஸும் வந்து பெரிய பெரிய நெட்வொர்க் லீடரும் பயந்தாங்க. என்ன சார் எந்த தைரியத்துல 10 லட்ச ரூபாய் கார் அப்பயே வாங்குறீங்க அப்படின்ட்டு. இல்லை என்னால 84 பாலிசி மேட்ச் பண்ண முடியும். 84 கிட்டத்தட்ட 168 ஐடி கொடுக்க முடியும் சார் என்ற நம்பிக்கையில நான் ஃபோர்டு ஃபியஸ்டா கார் வாங்கினேன். அன்னைக்கே வந்து என்னுடைய லைஃப் வந்து ஃபர்ஸ்ட் நான் எடுத்த முடிவு சரியான முடிவுன்றது அப்போ சரியாச்சு. ஏன்னா அந்த கார் எடுத்ததே வந்து பார்த்தீங்கன்னா அன்னிலேருந்து எனக்கு ஆரம்பிச்சது பிஸ்னஸ் வேற மாதிரி போய் கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் இன்கம் எடுத்தேன். ஸோ பெரிய அளவில் வந்து அப்பயே வந்து நல்லா மேரேஜ் பண்ணி செட்டில்டு ஆனேன். அப்போ இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ அப்பயே நான் எடுத்த முடிவு தான். சும்மா வந்து என்னால் முடியாது, நான் சின்ன வண்டி தான் எடுக்கணும், சின்ன வண்டி எடுக்கணும் அப்படின்ற மாதிரி எடுத்தால் வந்து பண்ணியிருக்க முடியாது. ஸோ அது மாதிரி நம்ம கோல்டு பக்ஸில் உள்ள வந்துருக்கிற எல்லா லீடர்ஸும் என்ன சொல்கிறோம்னா, தெளிவான கான்செப்ட் உள்ள வந்திருக்கீங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த ஸ்லாட்டை வந்து நீங்கள் அப்கிரேட் பண்ணுங்க. அப்கிரேட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா 10, ஏன்னா நாம் வந்து இதில் 110 கோடி ரூபா வந்து சம்பாதிக்கக்கூடிய ஒரு பிளானு, 110 கோடி ரூபா சம்பாதிக்கக்கூடிய பிளான்ல நம்ம அட்லீஸ்ட் நம்ம வந்து ஒரு 1 கோடி ரூபா நமக்கு வந்தா போதும், இந்த கோல்டு பக்ஸ்ல நம்ம இன்கம் எடுக்க முடியும் அப்படின்னா அதுக்கு நம்ம பண்ண வேண்டிய வேலை என்ன அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் நீங்க உங்களோட ஸ்லாட்டை வந்து அப்கிரேட் பண்ணுங்க. $10 இருக்குல்ல, 20, 50, 100, 250, 500, 1000 வரைக்கும் வந்து தைரியமா வாங்க. அதே மாதிரி உங்க டவுன்லைன்லயும் வந்து அது மாதிரி ஸ்லாட்டை பை பண்ண வைங்க. அப்படி பை பண்ண வரும்போதே நமக்கு வந்து இன்கம்ன்றது அதிகமாகும். இப்போ நான் கோல்டு பக்ஸ்ல ஜாயின் பண்ணி இந்த 8 மாசத்துல கிட்டத்தட்ட ஒரு அப்ராக்சிமேட்டா பாத்தீங்கன்னா என்னுடைய ஐடியெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கேன். நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு 98 மெம்பர்ஸ் வந்து என் ஐடிக்கில நான் கீழே போடுறது 98 மெம்பர்ஸ் கீழே இருக்காங்க டைரக்ட்ல. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து டைரக்ட் ஸ்பான்சர் நிறைய போட்டிருக்கேன். இப்போ $35,000 மேல இந்த கோல்டு பக்ஸ் மூலியமா எனக்கு இன்கம் வந்திருக்கு. டெய்லி வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு நாள் வந்து $1000, $1500 ஃபர்ஸ்ட் ஒரு 3 மாசத்துல வந்து இன்கம் வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு எனக்கு இன்கம் வந்தது. அப்புறம் இடையில கொஞ்சம் ஸ்லோவாயிடுச்சு. திரும்ப வந்து பழைய மாதிரி இப்போ கொண்டு வரது தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ என்ன ஆகும்னா, நம்ம வந்து ஸ்லாட்டை முடிஞ்ச வரைக்கும் அதிகமான ஸ்லாட்டை நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணி வச்சுக்கிங்க. அப்கிரேட் பண்ணி வச்சிங்கனாலே கண்டிப்பாக வந்து நம்ம போகிற இடத்துல எல்லா இடத்துலையும் வந்து நம்ம அதை பேசலாம். அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நெட்வொர்க்கில் வந்து தான் சார் வந்து நம்ம சம்பாதிக்க முடியும். வேறு எந்த பிஸ்னஸ்லையும் வந்து சம்பாதிக்க முடியாது. நான் அப்பயே முடிவு பண்ணுதான், இந்த நெட்வொர்க் ஃபீல்டுக்குள்ளே வரோம், நமக்கு ஃபியூச்சரை நமக்கு எப்படி போகுன்றது தெரியாது. நமக்கு வர வருமானத்தை வச்சு நம்ம என்ன பண்ணிடணும், ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு கிரவுண்ட் இடம் வாங்கினேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 வீடு கட்டினேன். அதுக்கப்புறம் ஒரு கிரவுண்ட் இடம் வாங்கினேன். அதுக்கப்புறம் பக்கத்திலே ஒரு கிரவுண்ட் இடம் வாங்கினேன். திரும்ப அதில் ஒரு 9 வீடு கட்டினேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 18 வீடுக்கு மேலே எனக்கு வந்து வந்துருச்சு. நான் அப்போ நினச்சது தான், எனக்கு வந்து நான் நாளைக்கு ஃபியூச்சரில் நான் வேலை செய்யணும் வேலை செய்யலையோ என்னுடைய தலைமுறை இல்லை, நான் அடுத்த தலைமுறை. ஏன்னா ஒரு வீடு இருந்தாலே போதும். இன்றைக்கி வந்து சென்னையில் ஒரு அவங்க நல்ல ஒரு இன்கம் வர மாதிரி நம்ம வந்து வாடகை மாதிரி கட்டி விட்டோம் அப்படின்னா 3 தலைமுறைக்கு நமக்கு வருமானம் வரும். ஏன்னா ஒவ்வொரு அது வீடு இருக்கும். நான் எல்லாம் கூட நாளைக்கு என் பசங்க இருப்பாங்க, என் பசங்களாம் கூட அதுக்கு பசங்க பேரம்பேத்தி இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.25 லட்ச ரூபா வந்து எனக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு நிரந்தர வருமானத்தை வந்து நான் கொண்டு வந்துட்டேன். ஸோ அடுத்து எனக்கு இன்னும் இந்த இயர் எண்டெல்லாம் இன்னும் கொஞ்சம் ரெண்ட் இன்னும் ஒரு 1000, 1500 எக்ஸ்ட்ரா ஏற்றினாலே எனக்கு 2 லட்ச ரூபா கிராஸ் ஆகுது. அப்போ 2 லட்சம்ன்றது ஒருத்தருக்கு சென்னையை பொறுத்தவரைக்கும் சொந்த வீடு இருந்து ஒரு 2 லட்சம் இருந்தாலே போதும். அவங்க வந்து கண்டிப்பா வந்து நல்ல லைஃப்பை என்ஜாய் பண்ண முடியும். ஸோ அந்த லெவலில் வந்து இன்னைக்கு எனக்கு 43 வயசு ஆகுது. இந்த 43 வயசுல வந்து நான் என்ன நெட்வொர்க்ல வந்து சக்ஸஸ் சாதிக்கணும்னு நினைச்சேனோ அதை நான் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து சக்ஸஸ் பண்ணிட்டேன். எனக்கு கிட்டத்தட்ட இப்போ ஒரு 1.25 லட்ச ரூபா வாடகை மாசம் ஓரளவுக்கு வந்து பண்ணிட்டேன். இதெல்லாம் வந்து எதுல நடக்கும், எதுல சாத்தியம் ஆகும்னா ஒன்லி நெட்வொர்க்ல மட்டும் தான் பண்ண முடியும். ஏன்னா நீங்க நிறைய பேர் நெட்வொர்க்ல வந்து நெகட்டிவா சொல்லிட்டு இருப்பாங்க, சார் நெட்வொர்க்ல வந்து பெருசா போனா சம்பாதிக்க முடியாது, சாதிக்க முடியாது, அதை பண்ண முடியாது, இது பண்ண முடியாதுன்ட்டு. நான் வந்து 2007க்கு முன்னாடி ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணியிருந்தேன். அந்த கம்பெனியெல்லாம் விட்டுட்டு ரிசைன் பண்ணிட்டு நெட்வொர்க்குள்ள வந்தேன். நெட்வொர்க்குள்ள மட்டும்தான் சம்பாதிக்க முடியும். வேற எந்த ஒரு கான்செப்ட்லயும் வந்து இன்னைக்கு எனக்கு 1 கோடி ரூபாய் கடன் இருக்கு, 50 லட்சம் கடன் இருக்குன்னா அதை வந்து ஃபாஸ்டா ஷார்ட் டைம்ல இன்கம் எடுக்க முடியும் அப்படின்னா நெட்வொர்க்ல மட்டும்தான் பண்ண முடியும். நான் ஒரு சில கம்பெனிலாம் இங்க சொன்னா வந்து சில லீடர்ஸ் எல்லாம் நம்பவே முடியாது, அந்த அளவுக்குலாம் பண்ணியிருக்கேன். ஒரு 4-5 மாசத்துல 1 crore கிராஸ் பண்ணியிருக்கேன். ஷார்ட் டைம்ல பண்ற கான்செப்ட்ல கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆன்லைன்ல வந்த பிசினஸ்லாம் ஷார்ட் டைம்ல எடுத்துருங்க. அதுக்கெல்லாம் வந்து பிளானிங் தான். கரெக்டா பிளான் பண்ணுவேன், கரெக்டாக ஐடியா போட்டு இறக்குவேன், கரெக்டாக ஸ்கெட்ச் போட்டு இறங்கி அடிச்சு ஒரு காட்டுவேன். இறங்கின மரணம் ஒர்க்கு
என்னைக்கு வந்து வீட்டுக்கு வந்து சேரனே தெரியாது. என் கார்ல வந்து அப்படி அந்த ஈசிஆர் பக்கம் வந்து கிளம்பணும்னா ஈசிஆர் போனா பாண்டிச்சேரி, கடலூர் அப்படியே போயிட்டு இந்த வேலூர் பக்கம் வருவேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு மாசம் வீட்டுக்கே வரமாட்டேன். ஆனா அந்த 1 மாசம் நான் வரது ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தாலே எனக்கு ஒரு பெரிய டீம் வந்து செட் ஆயிடும். ஸோ அதுதான் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா வந்து வீட்லயே சொல்லிட்டு போயிடுவேன். ஏதோ ஃபாரின் போறேன் அப்படின்ற மாரி நெனச்சுக்கங்க. வீட்ல எனக்கு அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு போவேன். அந்த 1 மாசத்துல டீம வந்து செட் பண்ணி விட்டுருவேன். நான் எதுக்கு இத உங்களுக்கு சொல்ல வரேன்னா, இப்ப நான் பண்ண வேலைய நீங்களும் பண்ணாலும் சக்சஸ் ஆகலாம். சும்மா ஒரே இடத்துல வீட்லயே இருந்துட்டு டெய்லியும் வந்துகிட்டு நீங்க வந்து சப்போஸ் நான் சொல்றது ஃபுல் டைம் ஒர்க் சொல்றேன். நீங்க வந்து முடிவு பண்ணிட்டீங்க. இதுதான் தெளிவா முடிவு கோல்டு ப்ளக்ஸா முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா உங்ககிட்ட கார் இருந்தா, நீங்க அதர் ஏரியா நம்ம ஏரியால நம்ம லோக்கல்ல நம்ம சொன்னா கேட்கறவங்க கேட்க மாட்டாங்க. ஆனா வெளியூர் போனா கண்டிப்பா வந்து கேட்பாங்க அப்படின்னும்போது, வெளியூர்லாம் போங்க. வெளியூர்லாம் போயிட்டு வந்து ரூம் காஸ்டிங்கோ, இல்ல 1 to 1 கண்டிப்பா பேசுங்க. அங்கேயே போக உங்களோட பேமெண்ட்ட மெயினா காமிங்க. நம்ம வந்து சில பேர் பண்ற தவறு என்னன்னா, சார் என் பேமெண்ட்ல வந்து நான் காமிக்க மாட்டேன் சார். கேட்டா வந்து அதுல பிரச்சனை வரும், இதுல பிரச்சனை வரும்ன்னுவாங்க. பிரச்சனைலாம் அங்க வர்றது ஒண்ணும் கிடையாது. நான் எங்க போனாலும் முதல் விஷயம், இன்னைக்கு இதே கோல்டு பஸ்ல நான் என்ன பண்ணுவேன்னா, ஃபர்ஸ்ட் என்னோட ஐடியா ஓப்பன் பண்ணி காமிப்பேன். சார் நீங்க ஒரு சும்மா ஒரு உங்க மொபைல் எடுத்துக்கங்க. என் ஐடியா நான் ஓப்பன் பண்றேன். எவ்வளவு பே அவுட் வந்திருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி காமிப்பேன். அவங்க அப்படியே மேலோட்டமா பார்ப்பாங்க. சார் $4000 சார் 8000 3000 7000 சார் என்ன சார் ஆமா $35,000 கிராஸ் ஆயிடுச்சுன்னுவாங்க. சரி சார் ஓகே. இது வந்து நான் இதுல எனக்கு வந்து பேமெண்ட். இதை விட பிஎஸ்எஸ் ஸ்கேன்ல போவோம். என்னோட வேலட் அட்ரஸ் இருக்கு ஓப்பன் பண்ணி பாருங்க சார். வேலட் அட்ரஸை போட்டு அடிச்சு காமிச்சேன்னா கிட்டத்தட்ட ஒரு 6500 டிரான்சாக்ஷன் எனக்கு கோல்டு பக்ஸ் வந்திருக்கு. 6500 பே அவுட். அதாவது வந்து கோல்டு பக்ஸ் மூலியமா வந்து எனக்கு வந்து பாத்தீங்கன்னா $10 $5 $4 $3 0.2 0.1 $250 $124 $1250 $500 சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 6500 டிரான்சாக்ஷன். இதை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிப்பேன். சப்போஸ் அவருக்கு இன்னும் புரியலன்னா உங்க வேலட் அட்ரஸ் ஏதாவது கொடுங்க. உங்க பிஎஸ்எஸ் ஸ்கேன்ல ஓப்பன் பண்ணி பாருங்க. இதுக்கு முன்னாடி நீங்க இந்த டிரான்சாக்ஷன் உங்களோட வேலட்ல எவ்வளவு டிரான்சாக்ஷன் ஆயிருக்கு, நீங்க எந்த இது யூஸ் பண்ணியிருந்தாலும் அப்ப அவங்க காமிக்கும் போது புரியுது. அப்ப இவ்வளவு பேமெண்டா சார் வந்திருக்கு, எப்படி சார் 6500 பேமெண்ட் 8 மாசத்துல கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு. ஸோ அப்ப என்ன ஆகுதுன்னா இதெல்லாம் உங்களுக்கு காமிக்கும் போது என்ன ஆகுதுன்னா ஒரு நம்பிக்கை வந்து நமக்கு மேல வந்து போகுது. பரவாயில்ல நீங்க இத்தனை ஸ்லாட் வாங்கியிருக்கீங்க, இவ்வளவு பே அவுட் வாங்கியிருக்கீங்க, அட்லீஸ்ட் சார் இந்த 35 லட்சம் மேல எடுத்திருக்கீங்க. அப்ப உங்களால பண்ண முடியுதுன்னா என்னால அட்லீஸ்ட் இதுல ஒரு 10% பண்ண முடிஞ்சா கூட எனக்கு 3.5 லட்சம் வந்தா போதுமா சார் அப்படின்ற மாதிரி தான் உள்ள வராங்க. ஸோ அது மாதிரி வந்து எல்லா இதுவும் நம்ம வந்து ஓப்பனா காமிக்கணும். நம்ம மறைச்சு வச்சோம் அப்படின்னா வந்து அதுல எதுவுமே பண்ண முடியாது. நான் பண்ண வேண்டியது எத்தனை ஸ்லாட் அடிச்சிருக்கேன், என்னோட பேமெண்ட் ஸ்டேட்மெண்ட், என்னோட பழைய ரெக்கார்டு. அதை விட இன்னொரு விஷயம் என்னன்னா எனக்கு மெயின் சப்போர்ட் என்னன்னா இன்னைக்கு வந்து நம்ம பேசலாம். என்ன பேசலாம்னா எத்தனையோ நெட்வொர்க் லீடர்ஸ் இருக்காங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் நிறைய டைம் பார்த்திருக்கேன். நம்ம எடப்பாடி கூட பாத்தீங்கன்னா வந்து எடப்பாடின்றது முன்னாள் சிஎம் அவரு கூட பாத்தீங்கன்னா வந்து ஒரு 10 கார்ல வர்றாரு அப்படின்னா இன்னோவா கிறிஸ்டால தான் வருவார். நீங்க நிறைய பேர் வாட்ச் பண்ணி பாருங்க. இன்னோவா கிறிஸ்டால தான் வருவார். இன்னோவான்றது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 லட்ச ரூபா காரு. ஆனா இப்ப நான் வச்சுக்கிற கார் வந்து 50 லட்ச ரூபா காரு வந்து ஃபார்ச்சுனர் டாப் மாடல் 4X. அதாவது வந்து 40 லட்ச ரூபா கார் ஃபார்ச்சுனர் ஒயிட் கார்ல போய் நம்ம பிசினஸ் எடுத்தோம். நம்ம போய் அங்க போய் பேசணும் அப்படின்னா என்ன நம்ம கண்டிப்பா அவங்களோட மைண்ட் செட் என்னவா இருக்கும் அப்படின்னா வந்து 50 லட்ச ரூபா கார் எடுத்துட்டு வந்து ஒருத்தர் பேசுறாருன்னா கண்டிப்பா வந்து அவருக்கு வருமானம் எல்லாமே பேசுவாருன்ற மைண்ட் செட்டுக்குள்ள வந்துருவாங்க. அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா இதெல்லாம் வந்து நம்ம எப்படி சக்சஸ் ஆகிறோன்றதான் நான் சொல்ல வரேன். நான் போய் பேசுற இடத்த என்ன பண்ணுவேன், நான் வரேன்னுவான். அவன் ஓகே. இப்போ நேற்று சாருக்கு சர்வீஸ் பண்ண ஒரு சில டீமுக்கு போய் பேசியிருந்தேன். அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா வந்து இது மாதிரி வந்து எங்களுக்கு அப்ளைன் வர்றாரு அப்படின்னாங்க. அவங்க நான் சாதாரணமாகவே வந்து சும்மா சாதாரணமான ஒரு ஃபேமிலி தான். சரி வர சொல்லுங்க அப்படின்னாங்க. நாங்கள் போயிட்டு வந்து அவரு கூட கூட்டு போனவரெலாம் ரொம்ப கஷ்டப்படுறவர். ஒரு 2000 3000 ரூபாய்க்கு சம்பளம் கஷ்டப்படுறவர். ஆனால் என் காரில் வந்துக்கினேன் ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்துக்கிட்டு அவர் என்ன கூட்டம் போகிறாரு. கூட்டம் போய் இடத்துல நாங்கள் போய் பேசுகிறோம். பேசுகிற இடத்த போய் அந்த இடத்துல என் காரை நிறுத்தின உடனே என்ன ஆகும்னா பக்கத்தில் சுற்றி இருக்கிற ஃபேமிலிலாம் பார்க்குறாங்கன்னா ஃபார்ச்சுனர் கார் வருது, அப்படிப்பட்ட யார் எங்கள் வீட்டுக்கு கார் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒன்றும் கை கால் புரியல. என்ன இந்த கார் வந்து பேசுகிறாங்க, என்னன்னு தெரியலன்ற மாதிரி போகிறாங்க. இதெல்லாம் எதுக்கு நான் சொல்ல வரேன் சார், இதெல்லாம் வந்து ஒரு நம்ம சக்ஸஸ் ஆகிறதுக்கு ஃபார்முலா தான். ஓகேங்களா. எனக்குலாம் வந்து எனக்கு மெயின் என்னோட இந்த அளவுக்கு நான் வந்து நெட்வொர்க்ல சாதிச்சதுக்கு காரணமே எனக்கு என்னன்னா மெயின் சப்போர்ட்டே வந்து என்னோட சப்போர்ட்ல 50% சப்போர்ட் என்னோட கார் தான். அந்த கார் நம்ம எதுல வந்து அந்த காரை போய் நிறுத்தினாலே வந்து நாம சொல்றது எல்லாத்துக்கும் அவங்க ஆமா போடுவாங்க. ஆமா சார் நீங்க சொல்றதெல்லாம் புலிக்கு 10 காலுனாலும் ஆமா சார் இருக்கலாம் சார் நீங்க சொல்றது கரெக்ட் தான் சார். ஏன் நான் இது சொல்ல வரேன்னா
அவங்க வந்து என்ன இது வந்து ஒரு இவ்வளவு பெரிய கார் எடுத்துன்னு வந்து இந்த மாதிரி பிசினஸ் பேசுறாங்களா அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்ப நம்ம அவங்களோட மைண்ட் செட் நம்ம சொல்றதெல்லாம் ஏத்துக்கக்கூடிய கெப்பாசிட்டிக்கு வந்துருவாங்க, நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துரும். ஸோ அதுதான் நான் வந்து அப்ப ஆரம்பத்திலே வந்து நான் நெட்ஒர்க்ல வந்து பண்ணதெல்லாம் வெள்ளம் பந்தாவான கார் தான் எடுத்து போய் பேசினாலே வந்து எனக்கு வந்து அது வந்து சக்சஸ் ஆயிடும். எனக்கு அதுக்கு வர இஎம்ஐலாம் வந்து எனக்கு வந்து பிசினஸ்ல எடுத்து கொடுத்துரும். ஆல்ரெடி இஎம்ஐலாம் வந்து நான் போட்டு வந்து ஒரு 2-3 வருஷத்துலேயே வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன்னு வச்சுங்களேன். ஸோ அப்போ வந்து எனக்கு வந்து மெயின் சப்போர்ட் வந்து காராகவும் இருந்தது. அந்த மாதிரி நீங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்கிற பொருள் நீங்கள் ஒரு சப்போஸ் வீட்டில் ஏதாவது நீங்கள் முன்னாடி ஏதோ 5 லட்சம் காரோ 10 லட்சம் கார் வாங்கினா கூட ஸோ அந்த கார் எடுத்து போயிட்டு வந்து பேசுங்க, ஸ்லாட் அதிகமாக பை பண்ணுங்க. ஒரு தெளிவான ஒரு கான்செப்ட்ல தான் நம்ம வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். இந்த உலகம் வந்து என்ன ஆகும்னா வந்து நல்ல பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் பிக்கப் ஆகும். ஏன்னா நல்ல விஷயத்தை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்டை நீங்கள் போடுங்க, டெய்லியும் 1 லட்சம் ரூபாய் போடுங்க. 1 லட்சம் போட்டிருக்கீங்களா, டெய்லி 2000 கொடுக்குறோம் 3000 கொடுக்குறோன்னா வந்து அவங்க பணத்தை அவங்ககிட்டே கொடுத்து ஏமாத்துனாங்கன்னா வந்து மக்கள் அதை வந்து ஏற்றுப்பாங்க. ஸோ இது மாதிரி கான்செப்ட்னா கொஞ்சம் வந்து ஒர்க்கிங் கான்செப்ட் போது கொஞ்சம் யோசிப்பாங்க. ஆனால் பின்னாடி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து விட்டுட்டு போனா கூட பின்னாடி ஓகே பார்ப்போம் கோல்டு பக்ஸே பண்ணிக்கலாம் போல தெரியுது அப்படின்ற மாதிரி வந்து நினைக்கக்கூடிய ஒரு சூப்பரான நம்ம கான்செப்ட் தான் இது. நான் திரும்ப சொல்ற விஷயம் என்னன்னா 2007 இருந்து 2025 வரைக்கும் நான் பார்த்த கம்பெனிலே வந்து பெஸ்ட் பிளான், பெஸ்ட் சாஃப்ட்வேர், இதுல இருக்கிற சாஃப்ட்வேர் பிளான் மாதிரி வந்து எந்த நிறுவனத்திலையும் வந்து நான் பார்த்தது கிடையாது. ஸோ அது மாதிரி பெஸ்ட்டு சாஃப்ட்வேரு, பெஸ்ட்டு பிளானு, நல்லா இன்கம் எடுக்கலாம். நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சப்போஸ் நம்ம ஒரு ஐடி போட்டிருக்கோம், அதுக்குள்ள 2, 4, 8, 16, 32, 64 அப்படின்னு நிறைய உங்களுக்கு ஃபுல் ஆகி போச்சு, உள்ளே இருக்கிறவங்க யாரும் ஒர்க் பண்ணலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஐடி ஒன்று போடுங்க. ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஐடியை போட்டு ஸோ உங்களுக்கு அந்த ஐடி போடும்போது என்ன ஆகும்னா ஒரு ஐடியில் 2 ஐடி போட்டு உங்களுக்கு வர மாதிரி பேமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்குள்ள டீமை செட் பண்ணுங்கள். ஒரு ஐடி போட்டிருக்கீங்க, அதுக்கீழே வந்து முடிஞ்சால் வாய்ப்பு இருந்தால் ஒரு 2 ஐடியை போட்டு ஒரு ட்ரை மாதிரி போட்டு அதுக்கீழே டீமை 4 கொண்டு வாங்க, 8 கொண்டு வாங்க. நீங்கள் பழைய மாதிரி வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணேன், ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் அப்படி தான் போட்டேன். திரும்ப இப்போ நியூ ஐடி தான் போடுறேன். இப்போ இன்றைக்கி நாளைக்கு என்ன 2-3 நாளில் போடுறேன். கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஐடி வந்து கிட்டத்தட்ட வந்திருக்கு. அங்கே வச்சுருக்காங்க. எல்லாம் ஒரே டைமில் ஐடி எடுக்கிற மாதிரி இன்னும் இறக்கிடுவேன். திரும்ப ஃப்ரெஷ்ஷாக ஒர்க் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ ஃப்ரெஷ்ஷாக ஒர்க் பண்ணாலும் நான் கூட பெரிய ஸ்லாட் வாங்கும்போது அது எங்கேயும் மிஸ் ஆகாது, உங்களுக்கு தான் வரப்போகுது. ஸோ அது மாதிரி ஒரு ஸ்லாண்டர் பிளான். அது மாதிரி நம்ம கோல்டு பிளான் நம்ம பார்த்தீங்கன்னா கோல்டு பாக்ஸில் 60% வந்து நமக்கு டேரெக்டாக கிடைக்குது, லெவலுக்கு வந்து 25% கிடைக்குதுன்றது வந்து அதுவும் வந்து நமக்கு வந்து 60% மார்க்கெட்டில் வாய்ப்பே கிடையாது. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு வந்து 1 கிராம் நான் எடுத்தனா வந்து 60%, 10 கிராம் எடுத்தா 6 கிராம் எனக்கு. இன்னைக்கு 6 கிராம் மார்க்கெட் ரேட்டு கிட்ட 60,000 ரூபா. ஸோ அது மாதிரி ஒரு சூப்பரான பிளானு, இன்ஸ்டண்ட்டாக நமக்கு இன்கம் வரக்கூடிய பிளானு, கம்பெனியோட ரூட் மேப் வந்து நமக்கு தெளிவாக இருக்குது. நம்ம வந்து பயந்துக்கிட்டு ஒர்க் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. அதை மாதிரி வந்து நம்மளோட வெற்றி தோல்விக்கு வேற யாரும் காரணம் கிடையாது. அதுக்கு முழு பொறுப்பு வேற யாரையும் சொல்ல, கம்பெனி கரெக்டாக பண்ணி கொடுத்துட்டாங்க, அவ்வளோதான். இதுக்கப்புறம் பண்ண வேண்டியது உங்ககிட்ட தான் இருக்குது, என்கிட்ட தான் இருக்குது. நான் வந்து இன்னைக்கு அந்த அளவுக்கு பிஸ்னஸ் எடுத்துக்கிறதும் அதுக்கும் பொறுப்பு நான் தான். இன்னைக்கு எனக்கு சப்போஸ் பிஸ்னஸ் வரல அப்படின்னு சொல்றதுக்கும் காரணம் நான் தான். வேற யாரும் நான் வந்து வேற குறை சொல்றதுக்கு எனக்கு வந்து விருப்பம் கிடையாது. அதே மாதிரி தான் நீங்களும் வளரணும் அப்படின்னா அது உங்களுடைய கையில தான் இருக்கு. அது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். நெட்வொர்க்குன்றது வந்து ஒரு ஷார்ட் டைம்ல இன்கம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு. உங்களுக்கு கமிட்மெண்ட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா கமிட்மெண்ட் இல்லாத நபர்கள் யாரும் கிடையாது. கரெக்டா நான் சொன்ன மாதிரி வந்து ஒரு ஸ்லாட்டை முடிஞ்ச வரைக்கும் அதிகமாக அப்கிரேட் பண்ணிட்டு தைரியமா நீங்க மட்டும் ஒர்க் பண்ணுங்க, 1 to 1 பேசுங்க. ஸோ டெய்லி ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. 2 மாசம் 3 மாசம் ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நெட்வொர்க்ல மிக பெரிய அளவுல வந்து இன்கம் எடுக்க முடியும். அந்த இன்கம் எடுத்து வச்சுக்கிட்டு நிரந்தர வருமானம் வந்து உங்களுக்கு வர மாதிரி ஒரு ஐடியா பண்ணிக்கங்க. கண்டிப்பா அது மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். ஏன்னா நம்ம அந்த குறிப்பிட்ட காலம் மட்டும் தான் நம்மளால ஓட முடியும், ஓடியார முடியும். இப்போ பாருங்க 45 வயசு ஆகுது. இப்போ எனக்கு பாருங்க ஒரு சைடு கழுத்து வலி இருக்கு, கை கால் வலிக்குது. இது எதுக்கு சொல்றேன்னா கண்டிப்பா வயசு ஆகும்போது ஆட்டோமேட்டிக் ஹெல்த் ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிடும். இந்த ஹெல்த் ப்ராப்ளம் நான் வந்து அப்போ பிளான் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30 வயசுல செட்டில் ஆயிடணும் நினைச்சேன். ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 40 வயசுலாம் வந்து வெல் செட்டில் ஆகிட்டேன். ஸோ அது மாதிரி 40 வயசுல வந்து இன்னைக்கு வந்து நான் ஒரு மாசம் பாருங்க, இன்னைக்கு வந்து இப்போ அடுத்த வருஷம் எனக்கு ஒரு 2 லட்சம் மாசம் வருமானம் வருதுன்ற அளவுக்கு வந்து கொண்டு வந்துட்டேன். ஸோ இதுக்கு எல்லாமே எனக்கு சப்போர்ட் பண்ணுறது நெட்வொர்க் தான். ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கு இந்த நெட்வொர்க் பிளான்ல தான் நம்ம நல்ல தெளிவான கம்பெனி தான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது வந்து நம்ம கம்பெனி 3 மாசம் போகும், 4 மாசம் போகுன்றதெல்லாம் கிடையாது. லைஃப் லாங் போகக்கூடிய ஒரு கம்பெனி. தெளிவான எம்டி, இன்னும் நிறைய ப்ராஜெக்ட் வரப்போகுது.
கண்டிப்பாக இந்த வருமானத்தை வச்சு உங்களோட ரெகுலர் இன்கம் வந்து நீங்கள் ஏற்படுத்துங்க. ரெகுலராக ஜூம் மீட்டிங் நடக்குது. ஏன்னா நான் என்ன பண்ணிடுறேன்னா வந்து நைட்டுக்கு வந்து சில டைம் என்னோட பர்சனல் வேலையில் கொஞ்சம் அன்டைம் ஆகி போகுது. அதனால தான் மார்னிங் டைமில் ஒரு சில டைமில் என்னால் ஜூமுக்கு வர முடியாது. ஸோ ஆகிப்போகுது. நான் 7 மணி வரைக்கும் தூங்கிறேன். இப்போ கூட மேடம் தான் வந்து எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க. ஏன் நான் நிம்மதியாக தூங்குறேன்னா வந்து நமக்கு தான் எல்லாம் அதாவது எனக்கு பசிக்குதுன்னா அதான் சார் நான் சாப்பிடணும். எனக்கு பசி எடுக்குதுன்னா நான் தான் வந்து அதுக்கு என்ன பசிக்கு தேவையோ நான் அதான் பண்ணி ஆகணும். எனக்கு வந்து இப்போ பசின்றது வந்து நெட்ஒர்க்கில் நான் ஆல்ரெடி செட்டில்டு. நல்லா ஏதோ கடவுள் புண்ணியத்தில் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணேன், சம்பாரிச்சேன், செட்டில் ஆகிட்டேன். இதுக்கப்புறம் வாழ்க்கை லைஃப் வந்து என்ஜாய் பண்ணுன்ற ஒரு எய்மில் இருக்கேன். கிட்டத்தட்ட போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஃபேமிலியோட கிட்டத்தட்ட வந்து ஒரு 13 கண்ட்ரி வந்து ஃபாரின் ட்ரிப் போயிட்டு வந்தேன். நான் நெட்ஒர்க்கில் வந்து அடுத்த அடுத்த பிளான் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா கிட்டத்தட்ட உலகம் ஃபுல்லாக வந்து சுற்றணும். கிட்டத்தட்ட ஒரு 200 எத்தனை கண்ட்ரி இருக்குதோ அதுக்கு அடிக்கடி பார்த்தீங்கன்னா வந்து நான் வீட்டில் டிவி பார்க்கணும்னா என்ன பார்ப்பேன்னா வந்து பயணங்கள் தான் பார்ப்பேன். இந்த ட்ராவல், அதாவது தமிழ் ட்ரக்கரு, இந்த குமார், இந்த ஒரு சில பேர் வந்து பார்க்கலாம். இவங்களாம் என்ன வந்து ஒவ்வொரு கண்ட்ரியை வந்து சுத்தம் என்ஜாய் பண்ணுறக்கூடிய நபர்கள். ஸோ நம்ம வாழ்க்கையில் பிறக்கிறது ஒரு பிறவி தான் பிறப்போம். அடுத்த பிறவி நம்ம இருப்போம், என்ன பிறப்போமோ பிறக்க மாட்டோமோன்றது நமக்கு தெரியாது. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம வந்து நமக்கு தேவையான அளவுக்கு வந்து சொத்தை சேர்த்துட்டு அதுக்கு வந்து நிரந்தர வருமானத்தை ஏற்படுத்திட்டு அதுக்கப்புறம் வர வருமானத்தெல்லாம் வந்து நம்ம வந்து என்ஜாய் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி வந்து என்னுடைய எய்மு. ஸோ இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட போன வருஷம் மட்டும் ஒரு 13 கண்ட்ரி. இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸு, இத்தாலி, ஜெர்மனி, இதெல்லாம் சுவிட்சர்லாந்து, சிங்கப்பூர், மலேசியா, அஜர்பைஜான், இந்தோனேஷியா, இதெல்லாம் வந்து போன கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 2 வருஷத்துல ஒரு 13 கண்ட்ரி வந்து ஃபேமிலியோட போயிட்டு வந்திருக்கேன். இந்த 13 கண்ட்ரி ஃபேமிலியோட போயிட்டு வந்து நல்ல என்ஜாய்மெண்ட் ஜிடி ஹாலிடேஸ் இந்த ஹாலிடே மூலியமா தான் போனேன். இது எல்லாமே எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணது என்ன அப்படின்னா வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தான். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தான் வந்து சாதிக்க முடியும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து ட்ரிப்பு போயிருக்கேன். இன்னும் இருக்கக்கூடிய காலத்தில் கண்டிப்பாக வந்து உலகம் ஃபுல்லாக சுற்றினுன்ற ஒரு ஆசை எனக்கு. அது எதில் முடியும்னா நெட்வொர்க்கில் தான். இன்னைக்கு சொந்தக்காரம் பார்க்குறவங்களாம் நினைப்பாங்க இன்னைக்கு வந்து அவங்களால வந்து ஒரு அதர் ஸ்டேட் போகணும், ஃப்ளைட் ஏறணும்னாலே வந்து ரொம்ப நினைக்கிறவங்க எல்லாம். ஏன்னா அவங்க எதையுமே வந்து பெருசாக எதிர்பார்க்க மாட்டுறாங்க. ஸோ அதனால அவங்களோட லைஃப் அப்படி போயிட்டு இருக்கு. நம்ம பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. கண்டிப்பாக அதனால வந்து என்ன பண்ணுறோம்னா வர வருமானத்தை வச்சு வீஃபையும் என்ஜாய் பண்ணுறோம். ஸோ ட்ரிப்பும் போகிறோம். எல்லாம் நடக்குது நெட்வொர்க்கில் தான். நெட்வொர்க்கில் மட்டும்தான் சம்பாதிக்க முடியும். அதான் திரும்ப சொல்கிற விஷயம், நெட்வொர்க்கில் மட்டும்தான் சம்பாதிக்க முடியும். கரெக்டாக பிளான் பண்ணி ஐடி போட்டு ஒர்க் பண்ணி அப்ளைன் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுக்கிட்டு முடிஞ்சு அப்ளைனை பேமெண்ட்டில் ஓவர்டேக் பண்ணுற மாதிரி படுங்க. அந்த டிஎல்சி பண்ணும்போது எனக்கு அப்ளைன் வந்து எனக்கு கிருஷ்ணமூர்த்தின்னு சொல்லி அதாவது கோயம்புத்தூர் அப்ளைனு. ஆனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அதாவது நம்ம இந்தியாவில் வந்து வெள்ளைக்காரனை விட்டா எல்லாத்தையும் பிடிச்ச மாதிரி நான் என்ன பண்ணேன், டிஎல்சி உள்ள போனதுக்கப்புறம் என் அப்ளைன் எல்லாரையும் தூக்கி ஓவர்டேக் பண்ணிட்டேன். எல்லாம் வந்து என்னுடைய தான் உதாரணம் வந்து என்னை வச்சு தான் பேசுவாங்க. சென்னையில் விஜயகுமார் ஒருத்தர் இருக்காருங்க, என் டீமில் வந்திருக்காருங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஜாயின் பண்ணார். கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 நாள் ஒரு 6 மாதத்தில் சீலிங் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுவும் 1 அடிக்கு சீலிங் இல்லை, 3 அடிக்கு சீலிங்க. என்னோட பேவர்ட்டு தான் வச்சு என் அப்ளைனே பேசுவாங்க. ஸோ அப்போ இருந்தே அப்படி தான் வந்து நான் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன். என்னை வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்போ பார்த்தாலும் ஃபீல்டு ஒர்க். ஸோ அப்போ யாராவது ஒருத்தர் கிடைச்சா போதும், அவங்கள வச்சு ஒரு பெரிய டீம் செட் பண்ணிவிடுவோம். ஸோ அப்போ எல்லாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அவங்க வெற்றி தோல்விக்கு அவங்க தான் காரணம். ஸோ நல்ல ஒரு டீமை பிடிச்சிக்கிட்டு ஒர்க் பண்ணுங்க, ரிசல்ட்டை வந்து அதிகப்படுத்துங்க, ஸ்லாட் அப்டேட் பண்ணுங்க, ஸ்லாட் அப்டேட் பண்ண வைங்க. கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் இன்கம் எடுக்கலாம். டைம் ஆகி போச்சு. எனக்கு கிடைச்ச வாய்ப்புக்கு நன்றி சார். நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ விஜயகுமார் சார். சூப்பரான நிறைய விஷயங்களை எங்களுக்காக நீங்கள் சொன்னீங்க. உங்களுடைய சக்ஸஸ் ரூட் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ டியர் லீடர்ஸ், இப்போ சார் சொன்ன விஷயங்களில் நீங்கள் ஏதாவது நோட் பண்ணியிருந்தீங்க இந்த